என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லெட்டர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கு எழுதினாங்களே அருண் KN நேருவை பத்தி தமிழ்நாடு போலீஸ்ல இருந்தா லீக் ஆயிருக்குன்னு அடிச்சு போட்டு சொல்றாங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். நீங்க ஒன்னு எழுதி வச்சுங்க சீனிவாசன், 75ல இருந்து 80 மட்டும் பிஜேபி வின் பண்றதுங்க. தேஜஸ்வி அதை போன் பண்ணி சொல்லியிருக்காரு, நரேந்திர மோடி இங்க ஒண்ணு அப்படி வச்சுட்டாரு, எரிஞ்சிட்டு இருக்குது இங்க. திமுக அரசு ஏன் உண்மையை மறைக்கிறது என்று அமித்ஷாவிற்கு மாயாவதி கடிதம் எழுதியிருக்கிறார் சீனிவாசன். செங்கோட்டையன் அப்படின்னா செங்கோட்டையனை பற்றி பொருட்படுத்தவில்லை மத்திய பாஜக. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. மிகவும் பரபரப்பான சூழலில் இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. அரசியல் பரபரப்பு, போர் சார்ந்த பரபரப்பு, இப்படி 2 விதமான பரபரப்புகள். தமிழ்நாட்டில் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு இருக்கிறார். இன்னொரு புறம் இன்னும் 5 நாட்களில் எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகிற பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. வருகிற 6ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல், வருகிற 11ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல், வருகிற 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை, தேர்தல் முடிவு வெளியிடப்பட இருக்கிறது. இதற்கு மத்தியில் இந்தியாவுடைய எல்லை பகுதியில் திரிசூல் என்கிற பெயர்ல மிகப்பெரிய இராணுவ ஒத்திகை பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு திடீர்னு இவ்வளவு பெரிய மேசிவ் ஆபரேஷன், ஒரு ஒத்திகை ஏன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள், குறிப்பாக இராணுவ விமர்சகர்கள், இராணுவ நோக்கர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்கிறார்கள். இதை ஒட்டி பாகிஸ்தான் பரபரப்படைந்திருக்கிறது. ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது எல்லைப்புறத்துல. ஒரு பர்டிகுலர் ரீசன் இல்லாம எல்லை பகுதியில இவ்வளவு பெரிய ஒரு மேசிவ் ஒத்திகை ஒன்றை இந்திய ராணுவம் மேற்கொள்ளாது. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இவை எல்லாம் பற்றி விரிவாக பேசவும் அலசவும் காணொளி மூலம் நம்முடைய விவாத அரங்கத்தில் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லியார் ராஜகோபாலன். வணக்கம் ராஜகோபாலன். நமஸ்காரம். நமஸ்காரம் சீனிவாசன். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டு இருக்கிறார். அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே நீக்கப்பட்டு இருக்கிறார். இது தொடர்பாக அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியானது. அப்புறம் அதை தொடர்ந்து செங்கோட்டையன் கோபியில் வைத்து பிரஸ் மீட் ஒன்று கண்டக்ட் பண்ணாரு. அதுக்கு கவுண்டர் கொடுக்கிற விதமா சேலத்துல வச்சு எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட் நடத்தி இருக்கிறார். செங்கோட்டையன் சொன்ன ஒவ்வொரு சார்ஜுக்கும் அவர் கவுண்டர் கொடுத்திருக்கார். இதெல்லாம் போயிருக்கிறது. இந்த செங்கோட்டையன் நீக்கம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கோலால சீனிவாசனுக்கும் தங்களுடைய நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தங்களுக்கு ஒரு பாராட்டுதல்கள் சீனிவாசன். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பீகார் பேச்சு, அதற்கு தமிழக முதலமைச்சர் கொடுத்த அறிக்கையின் மூலமாக தமிழகத்தில் ஒரு மாபெரும் ஆன்டி மோடி ஒரு பிம்பத்தை உருவாக்க நினைத்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு விதமான ஒரு வீடியோ ஃபுல் டீடைல்ஸுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேசியதற்கு புட்டு வைத்து திமுக தலைவர்கள் பேசியதை வீடியோ ஆதாரத்துடன் போட்டு திமுகவை ஒரு கிழி என்று கிழித்தீர்களே, அதற்கு பாராட்டுதல்கள். காரணம், தங்களுடைய ஒரு முயற்சி வெற்றிகரம் அடைய வேண்டும். பிரதமருடைய பேச்சு என்பது தமிழகத்தை எதிர்த்து அல்ல என்பதை தங்களுடைய வீடியோ மிக வெண்மையாக தெளிமையாக கூறிவிட்டது. அதற்கு பாராட்டுதல்கள். தாங்கள் அடுத்த கேள்வி கேட்டீங்க, செங்கோட்டையன். அப்படின்னா இல்ல சார், எல்லாம் பாவனையிலே பண்ணா நேயர்களுக்கு புரியணும்ல, வாயத்தரது சொல்லுங்க சார். கை கழுவி விட்டான்னு சொல்லிட்டான். இனிமேல் ஃபர்கெட் அபௌட் அப்படின்னு இதே வார்த்தையை தான் சொன்னார்கள், இதே தாடையைத்தான் சொல்லுகிறார்கள். காரணம், செங்கோட்டையனை பற்றி பொருட்படுத்தவில்லை மத்திய பாஜக. இனி
எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு பெரிய ஒரு கிரீன் சிக்னல் அவங்க கட்சியிலிருந்து கிடைச்சிட்டு ஒரு பெரிய ஸ்டம்பிளிங் பிளாக் இஸ் அவுட் ஓவர். அதனால அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி கை கழுவி விட்டுட்டாரோ செங்கோட்டையனை பற்றி டெல்லியில் அது பற்றியான ஒரு ரியாக்ஷன் இல்லை. ஓகே, ஏன்னா இப்ப என்னன்னா செங்கோட்டையன் இதுக்கு முன்னால தனக்கு அமித்ஷாவை தெரியும், நிர்மலா சீதாராமனை தெரியும், கிளைம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு தடவை ஒரு கேதார்நாத் போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் டெல்லிக்கு போனேன், அமித்ஷாவை சந்திச்சேன், நிர்மலா சீதாராமனை சந்திச்சேன்னு ஒன்னு சொல்லி கொண்டிருந்தார். அவர் தான் சந்திச்சேன்னு சொன்னாரே ஒழிய நிர்மலா சீதாராமனும் அமித்ஷாவை செங்கோட்டையனை சந்தித்தோம்னு இது வரைக்கும் சொல்லல. பட் இருந்தாலும் அவர் இன்றைக்கு வரைக்கும் அதை சொல்லி கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில திடீர்னு இப்ப செங்கோட்டையன் நீக்கப்பட்டு இருக்கிறார். அப்போ செங்கோட்டையனுக்கு சப்போர்ட்டா நிர்மலா சீதாராமனோ அமித்ஷாவோ குரல் கொடுப்பார்களா? குரல் கொடுப்பாங்கன்னு செங்கோட்டையனுடைய ஒரு சில ஆதரவாளர்கள் ஏன்டே போன்ல அப்படிலாம் சொன்னாங்க. ரொம்ப அப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்னீங்க இப்ப சொல்லுங்க பாப்போம். அன்று நான் சொல்லட்டுமா, நீங்க சொல்றீங்களா? நீங்களே சொல்லுங்க சார். செங்கோட்டையன் ஒரு திமுகவுடைய பி டீம் என்று உயர்மட்ட தலைவர்கள் சொன்னதை தங்களிடம் தெரிவித்திருக்கிறேன். அதே நிலைமைத்தான் ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி பேசினார்கள். ஆக மொத்தம் அவர்கள் பேசுவதன் மூலம் அவங்கள பி டீம்னு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட 2 பேர்த்த அமித்ஷா சொல்லி இருக்கிறார். அப்படி அமித்ஷா சொன்னார்ங்கிறத நீங்க ஏன்ட்ட கன்வே பண்ணீங்க? உங்க வீடியோல என்ன பதிவு செய்திருக்கிறேன். தங்களுக்கு எனக்கு நினைவுல இருக்கு. அது இப்ப யாருன்னா போட்டு பார்க்கலாம். ஏன் தெரியுமோ, அவர் ஒண்ணு சீனிவாசன் 7 வருடங்கள் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் நாடி பிடித்து பார்ப்பதில் யமகாதன். அந்த அமித்ஷா அவர்கள் தான் ராஜ்யசபாவில் லோக்சபாவில் டிஎம்கே சர்க்காருக்கும் மே உக்காடு கே फेंक दूंगा என்று ஆத்திரத்துடன் சொன்னார். திமுக அரசை வேரோடு புடுங்கிடுவேன் என்று சொன்னார். ஆக மொத்தம் அவர் அவ்வளவு லேசியா எடப்பாடுவானா சீனிவாசன் நாடி பிடிக்கிறது நல்லா தெரிஞ்சிடும் அவருக்கு. எடப்பாடி பழனிசாமியினுடைய 200 அசம்பிளி தொகுதிகளுக்கு அவர் சுற்றுப்பயணம் செய்து முடித்து விட்டாரே, அதன் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக் அதை மத்திய அரசாங்கத்திற்கு அவர் தெரிவித்து வருகிறார் அடிக்கடி. போதாத குறைக்கு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழக உளவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஒரு பிரிவு சென்னையில் இருப்பது வாரம் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன் த டாப் ஆஃப் இட் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங்ல தமிழ்நாடு பத்தி ஆளுநர் RN ரவி அவர்கள் மத்திய அமைச்சரவைக்கு மத்திய உள்துறை அமைச்சருக்கு எழுத்து மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் பேசி வருவதில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி இருப்பது என்று உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள். நாட் ஓன்லி திஸ் கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் சொல்லல, பாலியல், மணல் கொள்ளை, டாஸ்மாக் ஊழல், இப்படி நிறைய விஷயங்கள். நாட் ஓன்லி நாட் டாஸ்மாக் சீனிவாசன், போதைப் பொருள், கள்ளக்குறிச்சி, எத்தனை எடுக்கலாம் நீங்க. இப்ப பாருங்க, இப்போ KN நேரு நேற்று நீங்க வீடியோ பார்த்தேன், அதுக்கும் பாராட்டுகள், ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. நீங்க இதையெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய நேரத்தில் வேறொரு ஊழல் வந்து விட்டது இப்பொழுது. அந்த மொத்தம் இனி வரக்கூடிய நாட்களில் RN ரவி அவர்கள் மத்திய அமைச்சருக்கும் மத்திய உள்துறை அமைச்சருக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறை பிரிவினுடைய ரிப்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய கை ஓங்கி இருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி டு த கோர் என்று எழுதியிருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். ஆக மொத்தம் இந்த பிரிவை பார்த்தால் செங்கோட்டையன் எடுத்துட்டு தான் இது சிங்கிள் இண்டிவிஜுவல் சீனிவாசன். ஓகே சார், இப்போ நார்த்ல நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பேட்டில் பீகார் பேட்டில். இன்னும் 5 நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது. பீகார்ல எப்படி சார் பிரச்சாரம் போயிட்டு இருக்கு? குறிப்பா இப்ப தேஜஸ்வி யாதவ் என்ன செய்து கொண்டு இருக்கா, அவர் எப்படி பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார், அவருடைய பிரச்சார வியூகம் என்ன? சீனிவாசன், பீகாரை கடந்த 5-6 தேர்தல்கள் மூலமாக அசம்பிளி, பார்லிமெண்ட் எல்லாத்தையுமே வச்சு பார்த்தீங்கன்னா
குறைந்தது ஒரு 20-25 வருடத்தில் நடந்த பல தேர்தல்களை ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 2025 நவம்பரில் நடக்கக்கூடிய தேர்தல் மிகவும் கடினமான தேர்தல். ஃபர்ஸ்ட் டைம் லாலு பிரசாத் யாதவ் இன்ஆக்டிவ். ஃபர்ஸ்ட் டைம் நிதிஷ்குமார் ஆக்டிவா இருந்தாலும் அவருடைய உடல்நிலை குன்றி இருக்கிறது. இன்று ஒரு 3 நிமிட வீடியோ போட்டிருக்கிறார், நாளையும் போட இருக்கிறார், நாளை மறுநாள் போட இருக்கிறார். சோ இந்த 2 மாபெரும் தலைவர்களுடைய உடல்நிலை இல்லாமல் இருப்பது, இளைஞர்கள் சிராக் பாஸ்வான், தேஜஸ்வி யாதவ் போன்றவர்கள், பிரசாந்த் கிஷோர், இந்த 3 பேர்லாம் புதுசா வந்திருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் வச்சு பார்த்தா டஃப் கண்டெஸ்ட் சீனிவாசன், ரொம்ப டஃப்பா இருக்கும் சீனிவாசன். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு என்று லா பாரதி என்றால் பெனிஃபிஷியரிஸ், பலனாளிகள், ட்ரோன் தீதி என்று சொல்லக்கூடிய 45,000-50,000 ட்ரோன் கொடுத்திருக்கிறார் பல மாவட்டங்களில் பீகாரில். அதன் மூலமாக ட்ரோனை ஆபரேட் செய்வதற்கு படிக்காதவர்கள் தொலைபேசியில் எப்படி பண்ற மாதிரி ட்ரோன் விடுறாங்க. அதுல நெல் விதைக்கலாம், உங்களுக்கு யூரியாவை ஸ்ப்ரே பண்ணலாம், உங்களுடைய சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்திருக்காங்க கடந்த 3-4 வருடங்களில். ட்ரோன் தீதி தான் பெருசாக போறது, பார்த்துட்டே இருங்க. அது பெரிய நரேந்திர மோடிக்கு பிளஸ் பாயிண்ட். அதை தவிர 75 லட்சம் பேருக்கு 10,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. சாதாரணமானது அல்ல சீனிவாஸ். இதெல்லாம் வச்சு பார்த்தா நரேந்திர மோடிக்கு என்று ஒரு 2 அல்லது 3 மேக்சிமம் 4% ஓட்ஸ் இருக்கு சீனிவாஸ். அதாவது கூடுதலா கிடைக்கும். 6 தேதியிலிருந்தும் நரேந்திர மோடிக்கு போடக்கூடியவர்கள் அந்த மாதிரி சொல்றேன் கூடுதலாக. இப்படி வச்சுட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் கண்டெஸ்ட். இதுல மோடி ஒரு விஷயத்தை பெருசா கிளப்பி விட்டுருக்காரு. என்னன்னா, சவுத்துல பீகாரிகளை ரொம்ப இழிவாக பேசக்கூடிய தலைவர்களை எல்லாம் பீகார்ல பிரச்சாரத்துக்கே தேஜஸ்வி யாதவ் பயன்படுத்துகிறார். இது பீகாரிகளை அவமானப்படுத்துகிற விஷயம்னு சொல்லி இருக்கிறார். जिन लोगों ने अपने राज्यों में बिहारियों को गालियां दी, उन लोगों को कांग्रेस ने बिहार में चुनाव प्रचार में बुला लिया. அதே இதை ஒட்டி தேஜஸ்வி யாதவ் ஏதாவது முக்கியமான ஒன்னே கோலால் சீனிவாசன் நேயர்களுக்கு ஒரே ஒரு ரகசியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். மிக 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 முக்கியமான ரகசியம். நரேந்திர மோடி அதை பற்றி பேசியதன் மூலமாக தேஜஸ்வி யாதவ் டிராப்ல கொண்டுட்டாரு. அதை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு புரிஞ்சுக்க முடியல. இப்ப பாருங்க, நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு பெரிய மாபெரும் ராஜதந்திரம் அந்த பேசினதுனால ரேவந்த் ரெட்டி வரப்போது இல்லைங்க சீனிவாசன். முக ஸ்டாலின் வரல. 2ஆம் தேதி அகில இந்திய கூட்டணியினுடைய பிரச்சாரம் நடக்கும் போது இருந்தது. தேஜஸ்வி யாதவ் போன் பண்ணி சொல்லியிருக்காரு முக ஸ்டாலினுக்கும், கனிமொழிக்கும், டிஆர் பாலுக்கும், மனோஜா மூலமாக, தயவு செய்து கூட்டத்துக்கு வராதிங்க, எங்களுக்கு இங்க கொஞ்சம் எரியுதுங்க. நரேந்திர மோடி இங்க ஒண்ணு அப்படி வச்சுட்டாரு, எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. இதை முக ஸ்டாலின் திமுகவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் லோக்கலைஸ்ட் பண்ணிருக்கார தவிர தமிழர்களை திட்டவில்லை. அதை புரிஞ்சுக்க முடியல முக ஸ்டாலினால. அது அந்த டாஸ்மார்க், KN நேரு, DGP லெட்டர், ED லெட்டர் டைவர்ட் பண்றதுக்கு பண்ணிருக்காருன்னு ஒரு புரிதல் இருந்தாலும் நரேந்திர மோடியினுடைய பேச்சை தேஜஸ்வி யாதவ் ஒருவரால் தான் புரிந்து கொள்ள முடிந்தது. கரெக்டா எதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார் இது எதுக்கு அப்படின்னு. இப்போ இந்த கான்ட்ரோவர்ஷியல் பர்சன்ஸ் அவங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு வர வேண்டாம்னு இவர் கையெடுத்து கும்பிட்டாரா தேஜஸ்வி யாதவ்? சொல்லிட்டாரு. மனோஜா போன் பண்ணி சொல்லிட்டாரு எல்லாருக்கும், கனிமொழிக்கு சொல்லிட்டாரு, பிளீஸ் டோன்ட். ஏன்னா 2ஆம் தேதி மீட்டிங் இருந்து நாளைக்கு, அதுக்கு வரவே இல்லை. இவ செய்தி கொடுப்பாரா? தமிழக சட்டமன்றம் கூடும் சமயத்தில் அனைத்து ஆங்கில தொலைக்காட்சிகளும் ஹிந்தி தொலைக்காட்சிகளும் ரீஸ்டோரி போட்டாங்க, தமிழகத்தில் இந்தி எதிர்ப்பு தீர்மானத்தை அசம்பிளியில் போட வேண்டும் என்று. அப்பொழுதும் தேஜஸ்வி யாதவ் தான் போன் பண்ணி சொல்லியிருக்காரு, பிளீஸ் இதை கொண்டாதீங்கன்னு. ஆக மொத்தம் மத்திய பிரதேசத்துல சனாதன தர்மம் உதயநிதி சொன்னதுனால எல்லாம் இந்த திருப்பதி அரோகரா. இப்ப பீகார்ல பண்ணாதீங்க.
அப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டெங்குவை போல் மலேரியாவை போல் சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதைத்தான் மத்திய பிரதேஷ்ல பிஜேபி மிகப்பெரிய பிரச்சாரமாக முன்னெடுத்தது. கடைசியில காங்கிரஸ் சப்ஜாடா காலி. இப்ப அதே போல இந்த தலைவர்கள், சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள், அப்புறம் திமுக தலைவர்கள் பிகாரிகளுக்கு எதிராக எப்படியெல்லாம் பேசி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத மோடி கையில் எடுத்திருக்கிறார். இப்ப தேஜஸ்வி திணறி இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இன்னொரு பக்கம் இப்ப பாருங்க, இதே விஷயத்தை நரேந்திர மோடியின் அணுகுமுறையின் மூலமாக ரெண்டு சைட்ல எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு பாருங்க. தேஜஸ்வியாவும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. எங்கப்பா குதிரைக்குள்ள நட்டு ஸ்டாலின் ஏன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்? அது தமிழக பிரச்சாரத்தின் போது பிரச்சாரமாகும். அது தமிழக தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அதைத்தான் சுட்டி காண்பிப்பார். தங்களுடைய வீடியோவில் நேற்று முன்தினம் 7 இன்ஸ்டன்சஸ் ப்ரூஃப் கொடுத்திருக்கீங்க நீங்க, நான் பார்த்தேன். பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறது இங்க தமிழ கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரோம், சாலையை பிறக்கலாம், குக்கூஸ் கழுவுறோம். ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்குதா? ஹிந்தி நம்ம ஊர்ல கோயம்புத்தூர்ல போய் பாருங்க, பான்பூரி வச்சுக்கிறோம். எந்த கடை யாரு? எல்லாம் அவங்க The power of this BJP is only winning elections and mainly in the heartland states of Hindi and what we generally call as the Gomutra states. மற்ற ஊர்ல எல்லாம் முட்டாளா இருக்கிறோம், அறிவே கிடையாது. வட மாநிலத்தில் இருக்கணும். ஓப்பனா அந்த 7ம் பாஜகவினருக்கு சாதகமாக இருந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடி அந்த 7 பேரையும் கோட் பண்ணுவாரு. நாட் ஓன்லி தட் சீனிவாசன், நாடாளுமன்றத்தில் பிரைம் மினிஸ்டர் பேசும் பொழுது திமுகவை பற்றி இதே பேசியிருக்காரு வேற. சோ ஆக மொத்தம் இந்த கூட்டத்தில் வருவதை தவிர சீனிவாசன் இன்னும் நான் சொல்றேன், ஒரு கான்ட்ராஸ்ட் எப்படி பார்த்துட்டீங்க நீங்க? ஸ்டாலினை வராதே, ரேவந்த் ரெட்டி வராதே, சித்தராமையா வராதேன்னு சொல்லிட்டாங்க. வந்த பிரயோஜனம் இருக்க போதில்லை. அவங்க ஹிந்தியில பேச போறது இல்லை, தமிழ்ல பேசுறது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதோட சரி. இன்னொன்னு பாருங்க, அகிலேஷ் யாதவ், யோகி ஆதித்யநாத் போன இடத்துல எல்லாம் அகிலேஷ் யாதவ் போக சொல்றாங்க. அகிலேஷ் யாதவ் சொல்லிட்டா நான் இந்த இடத்துல போக மாட்டேன் பிரச்சாரத்துக்கு. ஆமா, பீகாருக்கு போவேன். மிஸ்டர் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர் உத்தரப்பிரதேசம் போன இடத்துல காங்கிரஸ் டாமினேட்டட் ஏரியாஸ், அது அங்க நான் போக மாட்டேன்னுட்டாரு தேஜஸ்வி யாதவ். அது ஏன்? அது அகிலேஷ் யாதவ். ஆனா தேஜஸ்வி யாதவனுடைய மீட்டிங் எல்லாம் போறேங்கிறார் அகிலேஷ் யாதவ். அது ஏன்? தேஜஸ்வி இல்ல, இதனுடைய பொருள் என்னன்னா, காங்கிரஸ் இருக்கிற போட்டியிடுகிற இடங்கள்ல நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன், ஆர்ஜேடி போட்டியிடுற இடங்கள்ல மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு அகிலேஷ் யாதவ் தெரிவித்திருக்கிறாரா? சரி, ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த பெறுதல் மூலமாக ஒரு சைடுல இந்தி கூட்டணி உடைந்து விட்டது. பீகார் தேர்தலை பொறுத்த மட்டும் ஒண்ணு இல்ல, ஒரு ஓட்டுச்சோரி யாத்திரைன்னு போனாங்களே 10 நாளைக்கு, ஒரு பெரிய டிராமா பண்ணாரு ராகுல் காந்தி. அதுக்கு எங்க மு.க. ஸ்டாலின் வரணும்? அது தேர்தல் பிரச்சாரமா சீனிவாசன்? இன்னைக்கு ஏன் சார் வரல? இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. ஆக மொத்தம் இந்தி கூட்டணி என்பது சிதறி உதறி பிஞ்சு போயிடுச்சு. ஓகே சார், இந்த முடிவுல இறுதியாக நம் அரசியலை விவாதித்தோம். பீகார் சட்டமன்றத்தில் வரக்கூடிய ஒரு ருஜான் என்று சொல்லுவார்கள், ட்ரெண்ட் இப்ப இருக்கிறது. இன்னைக்கு வச்சுன்னு பாத்தீங்கன்னா அனைத்து தொலைக்காட்சிகள், ஆங்கிலம் ஹிந்தி தொலைக்காட்சிகளில் நிதிஷ்குமார் முன்னிலையில் இருக்கிறார். நிதிஷ்குமாருடைய என்டிஏ தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி அமையும் என்று தான் சொல்கிறார்கள். டஃப்பாக இருக்கும். இன்னும் பிஜேபியினுடைய ஸ்ட்ரைக் ரேட் நன்னா இருக்கும் சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், 101 இடத்து பிஜேபி கண்டெஸ்ட் பண்றதுங்க. நீங்க ஒன்னு எழுதி வச்சுங்க சீனிவாசன், 75ல இருந்து 80 மட்டும் பிஜேபி வின் பண்றதுங்க. 80% ஸ்ட்ரைக் ரேட். அது நிதிஷ்குமாருக்கு
ஒரு 55 55 இது 60 65 அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் குறைஞ்சிருச்சுங்க. பிஜேபி வசந்து இருக்குங்க. இது 2 பேர் வச்சாலுமே தின் மெஜாரிட்டியில தே வில் ஃபார்ம் தி கவர்மெண்ட். இதற்கு உதவி செய்வது பிரசாந்த் கிஷோர் பாண்டேவும் ஓவைசியும் சேர்ந்துதான் பாஜக நிதிஷ்குமாரை முன்னிலை செலுத்துகிறார்கள். இந்த விஷயம் தேஜஸ்வி யாதவ் புரிஞ்சுக்கிறது, ராகுல் காந்திக்கு புரியல. ஓகே ஓகே சார், இதுக்கு மத்தியில எல்லைப்புறத்துல திரிசூல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போர் இராணுவ ஒத்திகை ஒன்று போய்கொண்டிருக்கிறது. அது பற்றி என்ன நமக்கு நிறைய தகவல்கள் வந்திருக்கும், அது பற்றி விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டு மிக மிக சிறப்பு செய்தியாக கோலால நேயர்களுக்கு முக்கியமாக நான் சொல்லுவது என்ன என்று கேட்டால், போஸ்ட் சிந்தூர் வார் கேம் என்று தான் சொல்லுகிறார்கள். இது ஆபரேஷன் சிந்தூருக்கு மே மாதம் நடந்ததற்கு பிறகு நவம்பர் மாதத்தில் திரிசூல், ஆபரேஷன் திரிசூல், அரேபியன் சி, குஜராத், ராஜஸ்தான் போன்ற எல்லை மாநிலங்களில் 25 கடற்படைகள் கப்பல்கள் குவிந்திருக்கின்றன. 40 ஜெட் பிளேன் இறங்கி இருக்கு. அட்லீஸ்ட் 40,000 சோல்ஜர்ஸ் இந்த ஆபரேஷன் எக்ஸசைஸுக்கு நவம்பர் 15 மட்டும் நடக்கக்கூடிய இந்த ஆபரேஷன் எக்ஸசைஸுக்கு ஒரு பெரிய ஒரு யுக்தியை கடைபிடித்திருக்கிறார்கள். சென்ற மாதம் கொல்கத்தாவில் 3 chiefs கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதற்கு பிரதமர் நரேந்திர மோடி இனாகுரேட் பண்ணார். போதாதவருக்கு தீபாவளி பொழுது பிரதமர் அந்த கப்பல்லே தீபாவளி செலவழிச்சார். அப்பவே அவளுக்கு தெரியும். அது எதையும் தவிர ஐஎன்எஸ் விக்ராந்த் கடந்த 15-20 நாட்களாகவே சீனிவாசன் டெல்லியில் பரபரப்பான செய்தி என்ன என்று கேட்டால், கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியில இந்தியாவில் குறைந்தது 5 அல்லது 6 இடங்களில் ராஜ்நாத் சிங் அவருடைய பேச்சு தொகுப்பை பார்த்தீர்களே ஆனால் இன்ச் சப்பே சப்பே தேக்கங்க அப்படின்னா எவ்ரி இன்ச் we have noted down பாகிஸ்தானுடைய என்ன இருக்குன்னு தெரியும் சொல்றார். ஹிந்தியில சப்பே சப்பேன்னா இன்ச் பை இன்ச் அர்த்தம். இந்த ஆபரேஷன் திரிசூல் இது வருதுன்னு தெரிஞ்சிருந்து ஏர்கிராப்ட் எல்லாம் பாகிஸ்தான் எல்லையில் பறக்க விட முடியாதுன்னு நோட்டம் போட்டிருக்காங்க. நோட்டம் இந்த ஏர்கிராப்ட்ல சொன்னீங்கன்னா அந்த ஏரியால பறக்க கூடாதுன்னு பாகிஸ்தான் தனக்கு சாதகமா பயன்படுத்தி இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் பயந்து இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு மிஸ் அட்வென்ச்சர் பண்ணா இப்ப தும்சம் பண்ணிடுவான்னு. இன்னொன்னு, அவங்க விமானங்கள் பறக்க தடை விதித்திருக்கிறார்களா? அவ ஏரியாவுக்குள்ள அயல் நாட்டு விமானங்கள் பறக்கக்கூடாது. இந்தியன் விமானம் பறக்கக்கூடாது, மீதி எந்த விமானம் பறக்கக்கூடாது. நோட்டம் NOTAM நோட்டம் அதான் பேரு. அதை தவிர சீனிவாசன் இந்தியா உள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, டிசம்பர் 5 6 இன்னும் ஒரு மாதத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் டெல்லி வர இருக்கிறார். டெல்லியில் டிப்ளமேட்டிக் லெவல்ல குறைந்தது 85 முதல் 100 எம்பசிஸ் இருக்குங்க டெல்லியில. சீனிவாசன் சாணக்கிய பையன் பரபரப்பா இருக்குங்க சீனிவாசன். இப்ப டெல்லி கொடி கட்டி பறக்குதுங்க சீனிவாசன் புட்டினுடைய விசிட். அதுக்கு முன்னாடி இந்த ஆபரேஷன் சிந்தூர், இந்த ஆபரேஷன் திரிசூல் முடிய போறதுங்க. அதையெல்லாம் வச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்திய ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசுவது அதே மாதிரி அயல் நாடுகளில், குறிப்பாக கோலாலம்பூரில் நேற்று முன்தினம் நடந்த கான்ஃபரன்ஸ்ல டாக்டர் ஜெய்சங்கர் பேசுவது, அதையும் தவிர யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியில பி ஹரீஷ் என்று சொல்லக்கூடிய இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆபீசர், அவர் இந்தியா ரெப்ரசன்டேட்டிவ் இன் UN, அவர் பேசியது. இந்த 3 வச்சு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி மனதில் ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நான் ஒரு சூசகமாக கோலால் நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சீனிவாசன்
சார் இப்போ உங்க ஃபேவரட் ஏரியா செய்தி துளிகள். செய்தி துளி 1. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியிலிருந்து படுதோல்வி அடைந்த பிறகு சண்டிகரில் மிக 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 உயர்மட்ட குடிமகள்கள் வாழக்கூடிய அஃப்ளூவன்ட் ரெசிடென்ஷியல் ஏரியா என்று பெயர் அதற்கு. சண்டிகரில் செக்டார் 32 ரொம்ப பணக்காரங்க இருக்கக்கூடிய இடம். அங்க இடத்துல தனக்காக பஞ்சாப் அரசாங்கத்தின் மூலமாக அங்கு ஒரு கண்ணாடி மாளிகை கட்ட ஆரம்பித்து விட்டார் சீனிவாசன். டெல்லியில ஒரு ஷீஷ் மஹால் டெல்லியில ஒரு ஷீஷ் மஹால் கட்டியிருந்தார் 145 கோடிக்கு. இப்ப சண்டிகர்ல கட்ட ஆரம்பிச்சுட்டாரு. இது 50 கோடி கட்டுறாரு. பெரிய இடம் வாங்கியிருக்காங்க. இது பஞ்சாப் அரசாங்கத்தினுடைய இடம். அதில் பஞ்சாப் அரசாங்கம் கட்டுகிறது. மணீஷ் சிசோடியாவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் பஞ்சாயத் சண்டிகரில் பஞ்சாப் மாநிலத்தில் புகலிடம் புகுந்து விட்டார்கள். டெல்லியில அவங்க இருக்கிறதே கிடையாது. போதாத குறைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு பேராசை இருக்கு பாருங்க. அந்த ஷீஷ் மஹால் மாதிரி இங்க நான் ஒண்ணு கட்டின்னு இருக்கணும்னுட்டு இவர் போய் ஆம் ஆத்மி பார்ட்டின்னாரு. மஃப்ளரை கட்டின்னு போனாரு. நான் செக்யூரிட்டி வாங்க மாட்டேன்னாரு. அம்பாசிடர் கார்ல போக மாட்டேன், நான் சிறு மருதி கால் தான் போவேன். இவ்வளவு பேர்ட்ட சொன்னவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்பொழுது சண்டிகரில் ஒரு மாபெரும் மாளிகை கட்டி வருகிறார். அதை பஞ்சாப் மாநில பாஜக தலைவர்கள், குறிப்பாக கேப்டன் அமரேந்தர் சிங், குறிப்பாக சுனில் ஜாக்கர், பல்ராம் ஜாக்கருடைய மகன் போன்றவர்கள் எல்லாம் பெரிதுபடுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாபிலும் தன்னுடைய ஆட்சியை இழக்கக்கூடிய அளவிற்கு இன்னும் ஓரிரு வருடத்தில் அங்க சமாப்தி பண்ணி விட்டுவார். அதுக்காக பாஜக தயாராகி கொண்டு வருகிறது பஞ்சாபில். செய்தி துளி 2. மாயாவதி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு ஒரு ரகசிய கடிதம் எழுதியிருப்பதாக டெல்லியில் பரபரப்பாக பேசுகிறார்கள். அது தமிழ்நாடை குறித்தது. தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு ஏன் தமிழக அரசாங்கம் சிபிஐக்கு டிலே செய்கிறது? திமுக அரசு ஏன் உண்மையை மறைக்கிறது என்று அமித்ஷாவிற்கு மாயாவதி கடிதம் எழுதியிருக்கிறார் சீனிவாசன். அது ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது அமித்ஷாவினுடைய அலுவலகத்தில். செய்தி துளி 3. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லெட்டர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கு எழுதினாங்களே இந்த KN நேருவை பத்தி, தமிழ்நாடு டிஜிபிக்கு அது 27ஆம் தேதி எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா சீனிவாசன்? அக்டோபர் மாசம் அக்டோபர் 27 தேதியிட்ட கடிதம். ரகசியம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது சீனிவாசன். அந்த கவரிங் லெட்டர். ஆமா, டெல்லியில் நான் விசாரித்தேன். டெல்லியில் இருக்கக்கூடிய சிறப்பு இயக்குனர் என்னிடம் ஆதாரபூர்வமாக அடித்து போட்டு சொன்னார், எங்கள் டெல்லியிலிருந்து அந்த ஸ்டோரி லீக் ஆகவில்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய போலீஸ்காரர்கள், ஒருவேளை ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், ஒருவேளை திமுகவிற்கு எதிராக இருப்பவர்களா, அல்லது KN நேருக்கு எதிராக இருப்பவர்களா, அல்லது அதிமுக சிம்பத்தைசரா, அவர் தமிழரா இல்ல வட இந்தியரா, இதெல்லாம் ஒரு கேள்விக்குரிய அவங்களே கேட்கறாங்க. தமிழ்நாடு போலீஸ்ல என்ன லீக் ஆயிருக்குது அடிச்சு போட்டு சொல்றாங்க என்போர்ஸ்மென்ட் டைரக்டர். இது நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். இது ஒரு வித்தின் தி சிஸ்டம் எதான பண்றாங்களா சார்? செய்தி துளி 4. மாயாவதி அவர்கள் நூதனமான முறையில் உத்தரப்பிரதேசத்திற்கு 2027 பொது தேர்தலை, அசம்பிளி தேர்தலை எதிர்நோக்க இருக்கிறார். நேற்று முன்தினம் லக்னோவில் நடந்த ஒரு மாபெரும் பொதுக்குழு கூட்டத்தில்
ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இனி பகுஜன் சமாஜ் கட்சிக்காரர்கள் ப்ளூ கேப், நீல தொப்பி அணிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அந்த அம்மாவே அணிய போகுது இனிமேல். இது ஒரு திருப்பம். காரணம் என்ன என்று கேட்டால், தலித்தினுடைய கலர் ப்ளூ கலர், அம்பேத்கருடைய கலர் ப்ளூ கலர், சிவப்பு கலர் சமாஜ்வாதி பண்றாங்க, RSS பிளாக் கலர் யூஸ் பண்றாங்க. வரக்கூடிய 2027 உத்தரப்பிரதேச தேர்தலில் வண்ண வண்ண தொப்பிகளைத்தான் தாங்கள் பார்க்கலாமே தவிர, அரசியல் ரீதியாக அகிலேஷ் யாதவிற்கு எதிராக மாயாவதி களம் இறங்கிவிட்டார். அதுதான் பரபரப்பு செய்தி. சீனிவாசன். ராஜகோபாலன், வழக்கம் போல நிறைய தகவல்கள், பரபரப்பான தகவல்கள், இதையெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுவும் இந்த திரிசூல் பற்றி நீங்க சொல்லியிருக்கிற விஷயம்லாம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தமிழ்நாடு மீடியாக்கள்ல சொல்ற ஆட்களே ரொம்ப குறைவு. உங்களை போல டெல்லியில இருக்கக்கூடிய சில நல்ல ஜேர்னலிஸ்ட் சொன்னாதான் எங்களுக்கே தெரிய வருது. இல்லைன்னா இங்க இருக்கிற மீடியாக்கள் அதை வேண்டுமென்று திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்கிறார். சோ நிறைய தகவல்களை தந்திருக்கிறீங்க. மிக்க நன்றி ராஜகோபால். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.